வணக்கம் நண்பர்களே, இது டெக் லவ் சேனல். நான் உங்கள் தனபதி குருக்கள் கோவர்த்தன். இன்றைக்கு இந்த வீடியோவில் YCS 6575X மைக்ரோஸ்கோப் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த மைக்ரோஸ்கோப் வந்து நான் ஒரு 30 days முதல் சைனா ஃபோன் ஃபிக்ஸிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு இப்போ தான் கஸ்டம் கிளியரன்ஸ் எல்லாம் ஆகி இந்த பார்சல் வந்து கிடச்சிது. இந்த மைக்ரோஸ்கோப் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் வந்து குவாலிட்டியும் நல்ல குவாலிட்டி, நல்ல பெஸ்ட் ரிவ்யூவான மைக்ரோஸ்கோப் ஒன்று தான் YCS. இந்த YCS பிராண்ட் வந்து மிஸ்டர் யாங் என்ற ஒரு ஆளுடைய ஒரு பிராண்ட். ஓகே, இப்போ இந்த மைக்ரோஸ்கோப்பை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். என்ன பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே இந்த மைக்ரோஸ்கோப்புடைய பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் வந்து ஸ்டீல் அண்ட் அலுமினியம் கலந்த ஒரு மெட்டீரியலால் உருவாக்கப்பட்ட இந்த பேஸ் வந்து இந்த பேஸ் வந்து அவ்வளோ வெயிட்லாம் இல்லை. பேஸ் ஓரளவு ஓகேயான ஒரு வெயிட் தான். மற்றது இது வந்து எக்ஸ்ட்ரா சைஸ் பேஸ். யூஸ்வலாக RF4 இருக்கட்டும், ரியல் லைஃபாக இருக்கட்டும், முதல் வந்து AM ஸ்கோப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து முதல் வந்து சிங்கிள் பேஸ் தான், பாதி சைஸ் உள்ள பேஸ் தான் கொடுத்தாங்க. இப்போ இதை மாதிரி பேஸில் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் கையில் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் உரிய ஆம், சரியா, சிங்கிள் ஆம். இது வந்து அட்ஜஸ்டபிள் ஆம் கிடையாது, அதாவது மூவபிள் ஆம் கிடையாது. இது வந்து இப்போ இந்த ஆம் வந்து இந்த ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணணும். இது வந்து மைக்ரோஸ்கோப் உடைய டஸ்ட் கவர். சரி, ஓகேவா? இப்போ மைக்ரோஸ்கோப்புக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த மைக்ரோஸ்கோப் வந்து இந்த வேலையெல்லாம் செய்யும்போது மைக்ரோஸ்கோப்பை வந்து ஒரு நல்ல ரூமுக்கு, நல்லா கண்ணாடி ஃபிட்டிங், டஸ்ட் ஒன்றும் போகாத ஒரு அளவு ஒரு நல்ல ரூமுக்கு தான் வச்சுருக்கணும். திறந்த வழியில் வச்சுருந்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் வந்து அடிக்கடி சர்வீஸ் செய்ய வேண்டி வரும். ஓகே, மற்றது இந்த டஸ்ட் கவர் வந்து யூஸ் பண்ணி முடிய மைக்ரோஸ்கோப்புக்கு போட்டு விடுறது ரொம்ப நல்ல. லென்ஸுகளுக்கு எல்லாம் டஸ்ட் போயிட்டேன்னா மைக்ரோஸ்கோப் கலட்டி சர்வீஸ் பண்ண வேண்டி வரும். ஓகே, இப்போ இதான் மைக்ரோஸ்கோப்புடைய பேக்கேஜ், ரெஜிஃபோம் பேக்கேஜ். நல்லா உடையாத மாதிரி தான் பேக்கேஜ் வந்து பண்ணியிருக்காங்க. பேக்கேஜ் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ இதை பிரித்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே ஓப்பன் பண்ணால் மைக்ரோஸ்கோப் இருக்குது. மைக்ரோஸ்கோப்புடைய ஆர்ம் வந்து இருக்குது. அண்டு ஐபீஸ், 2 ஐபீஸ் வந்து இருக்குது. ஐபீஸ் வந்து 2 தனியாக இருக்குது. மற்றது இது வந்து என்னது, ஓகே, இது வந்து மைக்ரோஸ்கோப் ஓகே கேமரா கொடுக்கக்கூடிய ஒரு மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னடா மைக்ரோஸ்கோப் உரிய மவுண்ட் கேமரா வந்து தனியாகவே இருக்குது. ஓகே, யாக்ஸூனோ சம்திங் ஏதோ ஒரு பிராண்டுடைய 48 MP கேமரா ஏற்கனவே இருக்குது. இது வந்து இப்போ கையில் நான் வச்சுக்கிறது வந்து மைக்ரோஸ்கோப்புடைய டஸ்ட் லென்ஸ், கீழே அடியில் வர டஸ்ட் லென்ஸ். இது இந்த மைக்ரோஸ்கோப்புடைய இப்போ இது வந்து இது வந்து அப்போது சொன்ன மாதிரி தான். இது வந்து மூவ்மெண்ட், மற்ற ஆம் மாதிரி இப்போ YCSல என்ன ஒரு ட்ராகன் ஆம் இருக்குது, அந்த ஆம் இல்லை. இது வந்து நார்மலான யூஸ்வலாக மைக்ரோஸ்கோப்போட வர ஆம். ட்ராகன் ஆம் வந்து எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அது வந்து 16,000 அப்படி வரும். இப்போ இதுதான் வந்து YCS உடைய 6575X மைக்ரோஸ்கோப். இதே மாதிரி மைக்ரோஸ்கோப் பேர் மட்டும் வேறையாக இருக்கும். மேண்ட்டில் இருக்குது, மேண்ட் பிராண்டில் இருக்குது, RF4 இருக்குது, AM ஸ்கோப்பில் இருக்குது. அதோடைய டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த மைக்ரோஸ்கோப்பை வந்து நம்ம ஃபிட் பண்ண வேணும். மைக்ரோஸ்கோப் வந்து மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆனால் ஒரு மோசமான பிளாஸ்டிக் இல்லை. ஓகே, ப்ரைஸ்க்கு ஏற்ற மைக்ரோஸ்கோப் பில் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது.
இப்போ நம்ம கீழே அடியில் வர டஸ்ட் லென்ஸ், அந்த லென்ஸை வந்து கீழே இப்போ நம்ம ஃபிட் பண்ண வேணும். ஓகேவா? அதில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க பிளாஸ்டிக் ஒரு மூடியால். அந்த மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நாம் இந்த லென்ஸை வந்து பூட்டணும். இப்போ நான் வந்து இந்த லென்ஸை இப்போதைக்கு போட்டுறேன். என்னடா இப்போ என்னடா இந்த 0.5 0.7 வைட் லென்ஸ் வந்து இல்லை. அது இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா இப்போ நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வந்து வேலை செய்யும்போது அந்த கேப் வந்து காணாமல் இருக்கும். அந்த கேப்பை கூட்டுறதுக்கு நம்ம 0.5 0.7 வைட் லென்ஸ் வந்து மாற்ற வேண்டி வரும். ஆனால் இப்போ என்னோட இல்லாதபடியாக நான் இப்போ இந்த லென்ஸையே வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப் கேமரா கொழுவுறக்கூடிய மவுண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்ட வேணும். ஓகே, அதுக்கு முதல்ல மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டை வந்து இந்த டஸ்ட் கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மைக்ரோஸ்கோப் மவுண்ட்டில் மைக்ரோஸ்கோப் கேமரா மவுண்ட்டில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் அதையும் துடைச்சி ரிமூவ் பண்ண வேணும். அதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அன்பாக்சிங் பண்ண பாக்ஸ்லேயே 2 அலங்கி சாவி வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த சாவியால் வந்து நாம் நல்லா வந்து டைட் வைக்கணும். இப்போ வந்து ஐபீஸை வந்து எடுப்போம். 2 ஐபீஸையும் வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேணும். இந்த 2 ஐபீஸுமே அட்ஜஸ்டபிள் ஐபீஸ் தான். வளமையாக நார்மலாக இப்போ நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மைக்ரோஸ்கோப் வாங்கும்போது ஐபீஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ ஐபீஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாததால் வர டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக இப்போ பெரும்பாலும் டெக்னீஷியன்ஸ் வந்து கிளாஸ் பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஐபீஸ் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி மைக்ரோஸ்கோப்ஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பர்சனலாக பவர் கிளாஸ் ஒன்றும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஐபீஸ் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி செட்டிங்ஸ் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மைக்ரோஸ்கோப்பை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளையிலும். அப்புறம் வந்து இந்த மைக்ரோஸ்கோப்போட வந்து கீழே உங்களுக்கு வந்து லேம்ப் வந்து தரமாட்டாங்க. ஓகே, லேம்ப் வந்து நீங்கள் தனியாக தான் வாங்க வேணும். சில வெப்சைட்டில் லேம்பும் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து நல்ல லேம்பாக வந்து வாங்குறது வந்து நல்ல. நான் இந்த லேம்ப் வந்து தனியாக தான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வந்து 4000 6000 ருபீஸுக்கு இந்த லேம்ப் வந்து தனியாக வாங்கினேன். இந்த லேம்பையும் ஃபிட் பண்ணுவோம். இந்த லேம்ப் வந்து DC 12 பவர் சப்ளையில் ஒர்க் ஆகும். மைக்ரோஸ்கோப் கேமராவும் வந்து நான் ஏற்கனவே வாங்கி மைக்ரோஸ்கோப் கேமராவை தனியாக ஒரு லென்ஸ் போட்டு யூஸ் பண்ணி கொண்டு வந்தேன். அது வந்து எனக்கு என்ன பிரச்சனையாண்டா ஸ்டேபிள் இருக்காது, ஆடிக்கொண்டிருக்கும். அப்போ அந்த சிக்கலால் நான் இப்போ மைக்ரோஸ்கோப்பே வாங்கிட்டேன். இதை வந்து கனெக்ட் பண்ணி இதோடைய கழுவி விடுவோம். இந்த மைக்ரோஸ்கோப்பை வந்து நம்ம இப்போ
அலைன் பண்ணி சரியான இதுக்கு கொண்டு வரணும். நான் ஏன் YCS பிராண்ட் சூஸ் பண்ணாண்டா மெயினாக 3 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரைஸ். எனிலேருந்து இப்போ ஹை குவாலிட்டி மைக்ரோஸ்கோப் பெஸ்ட்டான ப்ரைஸில் தருவாங்க மற்ற பிராண்ட்ஸோட ஒப்படைக்க. மற்றது குவாலிட்டி. ஓகே, மற்றது அந்த மைக்ரோஸ்கோப் உடைய பில்ட் குவாலிட்டி. ஓகே, இப்போ லென்ஸ் குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி 2 இருக்குது. பில்ட் குவாலிட்டி மெட்டீரியல், லென்ஸ் குவாலிட்டி மைக்ரோஸ்கோப் கேமராவுடைய லென்ஸ் இது RF4க்கு ஈக்குவலான லென்ஸ் குவாலிட்டியோடைய தான் இருக்குது. ஓகே, செக் பண்ண வரைக்கும் இப்போ மைக்ரோஸ்கோப்புக்கு நான் முதல் யூஸ் பண்ண கேமராவை தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஒன்று லென்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிற லென்ஸ், மற்றது ப்ளூ கலரில் இருக்கிற கேமரா. அது 48 மெகா பிக்சல். பிராண்ட் யாக்ஸுன் நினைக்கிறேன். யாக்ஸுன் பிராண்டுடைய தான் டிஜிட்டல் வெப் இல்லை, மைக்ரோஸ்கோப் கேம். அந்த கேமராவுடைய டஸ்ட் கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற மவுண்ட்டுடைய டஸ்ட் கேப்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கேமரா அட்டாச் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு மானிட்டரில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் கேமராவுடைய வியூ எப்படி இருக்குண்டு. இந்த கேமரா இப்போ 45,000 46,000 அப்படி போகுது. உங்கள் தேவையை பொறுத்து இப்போ நீங்கள் உங்களோட கேமராவை நீங்கள் சூஸ் பண்ணலாம். கேமரா அப்படி சூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு ஒரு வீடியோ வேணுமெண்டா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நல்ல கேமரா இதாண்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த டஸ்ட் கேப்புகள் எல்லாத்தையும் ஐபீஸ் பாக்ஸுக்கு போட்டுட்டு வைப்பேன். ஓகே, இப்போ இந்த கேமரா இந்த மானிட்டர் அங்கால இருக்கிறது என்னுடைய டெல்லுடைய 27 inch 2K மானிட்டர். ஓகே, இது கேமரா 4K 2K மானிட்டர்லையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபுல் இதில் யூஸ் பண்ணுறேன்டா உங்களுக்கு 4K மானிட்டர் ஒன்று தான் தேவை. ஆனால் என்னட்ட இருக்கிறது 2K மானிட்டர். ஓகே, நான் அதில் இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். பவர் கேமராவுக்கு பவர் டைப் சி கேபிள்லாம் 5 volt டைப் சி கேபிள். நார்மலாக ஃபோன் சார்ஜ் பண்ணுற கேபிளே ஓகே. அந்த கேபிளாக இல்லை மைக்ரோஸ்கோப்பை இப்போ நாம் பவர் அப் பண்ண வேணும். அப்படியே ஒரு மதர் போர்ட் ஒன்று எடுத்து இப்போ நாம் இந்த கேமராவை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, எப்படி இருக்குன்னு. என்கிட்ட ஒரு iPhone 7 or 8 சம்திங் போர்ட் ஒன்று இருக்குது, iCloud போர்ட் ஒன்று இருக்கிறோடைய. அதில் வச்சு முதல்ல கேமராவோட குவாலிட்டிஸ் செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ பவர் ஆன் பண்ணியாச்சு. 4K அல்ட்ரா. இப்போ நாம் மேலே மைக்ரோஸ்கோப் கேமரா மவுண்ட்டில் ஒரு நோப் இருக்குது. அந்த நோப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறதாலையும் நாம் கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படியே மைக்ரோஸ்கோப் ஆம்லேயும் ஒரு நோப் இருக்குது, மைக்ரோஸ்கோப்லேயும் ஒரு நோப் இருக்குது. மூண்டையும் சரியாக நாம் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கண்ணால் பார்க்கும்போதும் மைக்ரோஸ்கோப் மானிட்டர் வியூ, மைக்ரோஸ்கோப் கேம் வியூவும் சேமாக இருக்கும். ஓகே,
இப்போ வந்து அங்கே வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்டர் செக்ஷன் தெரியுதா? ஐஃபோன் SE2 போட் வந்தது. மைக்ரோஸ்கோப் வந்து அலைன் பண்ணியாச்சு. இனி இப்போ உங்களுக்கு வந்து இதில் மேக்ஸிமம் எவ்வளோ ஜூம் பண்ணலாம், அவ்வளோ ஜூம் அவுட் பண்ணலாம்னு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து 0.65 இதுதான் மேக்ஸிமம் ஜூம் அவுட். ஓகே, 0.65x இது வந்து ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டுறது வந்து. ரெண்டாவது வந்து 0.7 இது வந்து 0.7x. மூன்றாவது வந்து 1.0x. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1.0x தான். இது வந்து 2.0x. இது வந்து 3.0x. Four point zero x, 5.50x, அடுத்து 6.50x, இது வந்து லாஸ்ட்டாக 7.50x. மேலே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து பிளராக இருந்தால் மேலே கேமரா மவுண்டில் இருக்கிற நோப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த பிளர் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகும். மற்றது வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும், மெயின் வந்து YCS வந்து சூஸ் பண்ணணுமெண்டு. ஓகே, இப்போ இதே சேம் கேமரா சேம் மைக்ரோஸ்கோப் வந்து RF4லையும் இருக்குது. இதே மைக்ரோஸ்கோப் தான், ஆனால் அது வந்து 6570x சம்திங் அப்படித்தான். அந்த மைக்ரோஸ்கோப் வந்து இதுலக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இந்த நோப் இருக்குல்ல, மைக்ரோஸ்கோப் நோப், இது வந்து நீங்கள் ஒவ்வொரு எக்ஸுக்கும் வந்து லோக் ஆகும், அது வந்து லோக் ஆகாது. ஓகே,
மற்ற ரெண்டாவது வந்து மைக்ரோஸ்கோப் ஆம். அந்த ஆமும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்து உங்களுக்கு பழுதா போகிற மாதிரி ஒரு லோ குவாலிட்டி ஆம் மாதிரி இருக்கும். இந்த ஆம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அந்த ஆமோட ஒப்பிடும்போது. ஓகே, மற்றபடி இந்த மைக்ரோஸ்கோப் வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் குவாலிட்டி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மைக்ரோஸ்கோப் வந்து ப்ரைஸ்லேயும் சரி குவாலிட்டிலேயும் சரி என்னையிலேருந்து ஒரு குவாலிட்டியான ஒரு மைக்ரோஸ்கோப். இந்த மைக்ரோஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனாகுலர் டிசைன் மைக்ரோஸ்கோப். இப்போ ட்ரைனாகுலர் டிசைன் என்னென்னு பார்த்திங்கன்னா மற்ற மைக்ரோஸ்கோப்புகள் நார்மலாக லேபில் யூஸ் பண்ணுற மைக்ரோஸ்கோப் வந்து கீழே வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, அதில் வந்து ஒர்க் பண்ணலாம். அது ட்ரைனாகுலர் மைக்ரோஸ்கோப் பண்ணும்போது ஒர்க் பண்ணலாம். ஓகே, மற்றது வந்து பார்த்திங்கன்னா ஐ கம்ஃபர்ட்டுக்கு இதில் வந்து ஒரு லென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மற்ற அந்த ஐபீஸ் வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ஐக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ண கொள்ளையில. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலதிக ஏதாவது தகவல் தேவையாண்டா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.